நீ கருப்பா இருக்கிறதுனால கோச்சுக்காத, நீ வெள்ளையா இருக்கிறதுனால பீத்துக்காத. சகலமும் அவராலும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் தான் உண்டாக்கியிருக்கார். நீங்க சகலம்னு விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம சரீரம் இருக்குங்க, யாரால உண்டாச்சு சொல்லுங்க? என் சரீரம் இயேசுவின் ஆள உண்டாச்சு. எத்தனை பேர் கை தூக்கும்? வேலையில சொல்லுங்க. யார் உண்டாக்குறது? சத்தமா சொல்லுங்க. என் சரீரம் யாரால் உண்டாக்கப்பட்டுச்சு? சரீரம் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டுச்சு. யார் மூலமா உண்டாச்சு? இயேசு மூலமா உண்டாச்சு. யாருக்காக உண்டாச்சு? அவருக்காக உண்டாச்சு. கவனிச்சிங்களா? அவர் தான் உண்டாக்குனாரு, அவர் மூலம் தான் உண்டாக்குச்சு. எதுக்காக உண்டாச்சு? சரி, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டவங்க மாதிரி அல்ல சொல்ல பார்க்கலாம். சரீரத்தை உண்டாக்குனது யாரு? கர்த்தர் உண்டாக்குனாரு. உங்களுக்கு கோட்டிங் கொடுத்தது யாரு? நீ கருப்பா இருக்கணும், நீ வெள்ளையா இருக்கணும், நீ ப்ரௌனா இருக்கணும் அப்படின்னு கலர் கொடுத்தது யாரு? கர்த்தர் உண்டாக்குறது எல்லாம் எப்படி இருக்கு? கருப்பா இருக்கிறதுனால கீழே இல்லை, வெள்ளையா இருக்கிறதுனால மேன்மையும் இல்லை. ஏன்னா உண்டாக்குறது கர்த்தர் அதுக்காக உண்டாக்குனார். நீங்க ஏன் மூஞ்சி தூக்கிட்டு கருப்பா பிறந்துட்டு கருப்பா? நீ பிறக்கல, உன்னை உண்டாக்குறது யாரு? நீ கருப்பா இருக்கிறதுனால கோச்சுக்காத, நீ வெள்ளையா இருக்கிறதுனால பீத்துக்காத.